இருந்தார்கள். ஒன்றும் சாப்பிட்றதுக்கு ஆகாரம் கிடைக்கல. சரி, யாரோ ஒருத்தி அங்கே இருக்காப்புல இருந்தது. சரின்னு மலையடிவாரத்துக்கு போய் அவளிடத்துல பிரார்த்தித்தா. உள்ள ஒத்தி சாண்டிலின்னு இருந்தாள். அவள் வந்து பார்த்தவள், என்ன ரொம்ப இழைச்சி போய் வந்திருக்கீர்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் உனக்கு உணவுக்கு கொண்டு வரேன்னு எடுத்துன்னு வரத்துக்கு போனான். அப்ப கருடனும் இவனும் பக்கத்துல இருக்கிறவா பேசிக்கிறா, நான் நல்ல திவ்யதேசத்துல இவ வாழக்கூடாதோ, எங்கேயோ ஒரு மூலையில வந்து காட்டுக்கு நடுவில் உட்காண்டிருக்காளே, பரம பாகவத பெண்ணா இருப்ப போல் இருக்கே, ஒரு ஸ்ரீரங்கத்திலேயோ திருவேங்கடத்திலேயோ பத்ரிகாசிரமத்திலேயோ எங்கேயானு இருக்கக்கூடாதான்னு கருடன் பேசினார். அவருடைய 2 சிறகும் எரிஞ்சு போய் பொல பொலான்னு கீழே விழுந்துருச்சு. ஏன் நடந்ததுங்கிறது அவருக்கு தெரியல. சாண்டிலி உள்ளேந்து வந்தாள். வந்தவள் உணவு கொடுக்க போனவள், கருடனை என்ன ஆச்சு உமக்கு, நான் உள்ள போறச்சே நன்னத்தானே இருந்தீர், இப்ப என்ன ஆயிடுச்சு, நான் பாகவத அபச்சாரப்பட்டுட்டேன், தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் எனக்கு சிறகு எரிஞ்சு போச்சு. என்ன அபச்சாரப்பட்டீர்னு அவள் கேட்டாள். நீ இருக்கும் இடம் திவ்யதேசம் நினைச்சுக்காமல் திவ்யதேசத்துல நீ இல்லையே நினைச்சுட்டேன் பார், அதான் நான் பண்ண தப்பு. நீ எந்த இடத்துல இருக்கிறாயோ அது பகவான் வர்த்திக்கிற திவ்யதேசமே தவிர அவன் போய் தேடிண்டு ஒரு திவ்யதேசத்துல வாழணுமா? ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனே கண்ணனே, கதறுகின்றேன் ஆருளர் கலகலம்மா, அரங்கமான அருளானேன்னு தொண்டடிப்பொடிகள் பிரார்த்திக்கிறார். அதனால ஒரு பரம பாகவதன் எங்கு இருக்கிறானோ அது திவ்யதேசம். அவன் தேடிண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பகவானுக்கே அவர் பின்னாடி போறதுல தான் ஆசை. கண்ணன் தெரிவிக்கிறார், கௌரியதா சுதவத்சலா, என்னுடைய கதை யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு பின்னாடி நான் போறேன். எப்படி? ஒரு பசுமாட்டுக்கு பின்னாடி கண்ணுக்குட்டி போறா போலே, கன்றுக்குட்டியை தேடிண்டு பசுமாடு போனா போலே, எத்திர எத்திர சதுர்வக்திர ஸ்ரீமத் பாகவதம் பவேது கச்சாமி தத்திர தத்ராகம் கௌரியதா சுதவத்சலா. தன்னுடைய கன்றுனுடையத்துல அதீத ஆசை இருக்கக்கூடிய மாடு கன்று எங்கெல்லாம் போறதோ அதன் பின்னாடியெல்லாம் நான் தேடிண்டு போகலையா? கரவா மடனாக தன்கண் உள்ளினார் போல்னு திருமங்கியாழ்வார் சாதித்தார். அதை போல என்னிடத்துல பிரியம் இருக்கிறவன் தான் கண்ணுக்குட்டி. அவன் எங்கெங்கு போகிறானோ அவன் பின்னால் யான் செல்கிறேன்.